தரணும். இதே போன்று பல கழகங்கள் இந்த வருடம் பெருந்தா நிதியை கூடுதலாக எங்களை கழக உறுப்பினர்களுக்காக ஒதுக்கி அந்த கிராமங்களில் இருக்க விளையாட்டு மைதானங்களை முடிக்கிறது தான் இப்போ கூட காணிச்சிருக்கேன்னா அதுக்காக இந்த நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல அதை விட எங்களுடைய முதல் படையணிகளிடையே இருந்த அந்த விளையாட்டு போட்டிகள் விளையாட்டுகள் அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் இருந்த காலங்கள் அதேபோல் இன்றும் மிகவும் மகிழ்வான ஒரு காலத்தில் நான் வாழ்ந்தோம். ஒரு அமைதியான காலம். இன்று நீங்கள் வாழணுன்றதாக தான் மேலும் யுத்தத்தை நோக்கிய நோக்கம். ஏன்னா அதெல்லாம் இளைஞர்கள் அதில் கூடி நிற்கிறேன். உங்களுக்காக தான் உண்மையிலே அந்த முடிவுகள் எடுத்த மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களோட இருந்து எங்களோட பணிகள்லாம் இன்றைக்கு தொடர்ந்து அவர்த்தியில் செய்து கொண்டு வரோம் மக்களுக்காக. ஏன்னா யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க மாட்டா எல்லாரும் ஒழிஞ்சிருக்கணும். அதில் இருந்து விடுபட்டு எல்லாருக்கும் கூட பிறகு வீட்டுக்கு வீடு பெற்றோர்கள் எத்தனையோ பிள்ளைகள் வந்து தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அதே போன்ற எனக்கு ஒரு அண்ணன் நான் அவர்கள் வந்து யுத்தத்தில் அதே போல் அந்த இருக்கிற ரவி இவருக்கும் ஒரு அண்ணன் வேறு யுத்தத்தில் இறந்து அவரு ஒரு அண்ணன் இப்படி எல்லாருக்கும் கூட பிறகு. ஆகவே இதில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்ததுக்காக தான் இன்றைக்கு யுத்தத்தை நிறுத்தி இன்றைக்கு கொண்டு வந்து இப்போ இன்றைக்கு சரியான ஒரு முன்னேற்ற பாதையை நாம் போய் கொண்டிருக்கோம். கல்வி வளர்ச்சி வருகின்றது, பொருளாதார வளர்ச்சி வருகின்றது, சரி அபிவிருத்திகள் நடக்கின்றது. இன்னும் மேலும் பல அபிவிருத்திகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கோம். வருகின்ற மே மாதம் உங்களுக்கு மண் காலத்தை வந்து கையளிப்போம். நீங்கள் கூட காலத்தில் போய் வருவீங்க. அது வந்து பாலிய வேலை தெரிவிக்க மாட்டாங்க. உங்களுக்காக அந்த பாலத்தை நான் தான் முன்னிட்டு கொண்டு வந்து இப்போ கொடுத்து அதை முடிஞ்சிட்டோம்னா இப்போ மே மாதம் அது வந்து ஒப்படைக்கப்படும். இதில் நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஒத்துழைச்சிருந்தா மாத்திரம்தான் எங்களோட தமிழர்களை நாங்கள் வாழ வைக்கிறோம். அப்போ அதில் நீங்கள்